ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ February 2 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கோவில்பட்டி வரையும் நான் போயிருந்தேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் நான் எதுக்கு போயிருந்தேன், அங்கே என்ன நடந்தது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சரி, நம்ம எதுக்கு போகணும்னு நினச்சோமோ அது வந்து விளங்காமல் போச்சு. அதனால் அவ்வளோ தூரம் போயிட்டோம், பக்கத்தில் ஏதாவது கோயில் வந்து போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பஸ் ஏறி நான் வந்து இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நான் இறங்கியிருந்தேன் இல்லையா. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த தேர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து கிடச்சது. ரொம்ப அஃபோர்டபுளாக வந்து இருந்தது. அந்த ரூம் தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்ற எல்லா இடத்துலையுமே விலை அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கேட்டப்பவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே விலை கம்மியாக நல்லா வந்து கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ரூம் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த தேர் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அங்கே போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், அங்கே விலை கம்மியாகவும் கிடைக்கும், நமக்கு வந்து ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் அந்த பஸ் ஸ்டாண்டு இறங்கின உடனே பார்த்திங்கன்னா இந்த தேருக்கு வந்து நான் வழி கேட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆச்சு. அதை நம்ம கூகுள் மேப்ஸில் போட்டுட்டு நம்ம யார்கிட்டையும் வழி கேட்காம வந்திருந்தா கூட நம்ம கரெக்டாக வந்திருப்போம். அவங்க அங்கே போங்க, இப்படி போங்க, அந்த ரைட் போங்க, இந்த லெஃப்ட் போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அலக்கழிச்சிட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த தேருக்கு வரத்துக்குள்ளே போதும்னு ஆச்சு. ஸோ அந்த தேருக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் வந்து இருந்தது. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நான் கேட்டதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 500 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரூம் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சின்ன ரூம் தான், பட் காம்பேக்டாக இருந்தாலும் கம்ஃபர்ட்டாக வந்து இருந்தது. ஒரு கட்டில் போட்டு நல்லா கம்ஃபர்ட்டாகவே ஒரு பெட் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேருக்கு வந்து ஒரு பாயும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் போனாலுமே அந்த ரூமில் வந்து நம்மளால் ஸ்டே பண்ண முடியும். அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெட்ரூம் மாதிரியே இருக்குது. அங்கே லாஃப்ட்டில் கூட நம்ம ஏதாவது வந்து லக்கேஜெலாம் வச்சுக்கலாம், ஷெல்ஃபெல்லாம் கூட இருக்குது. ஸோ டிவி வச்சுருந்தாங்க, ஏசி கூட இருந்தது. ஸோ ஏசிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி வருமா என்னன்னு தெரியல, பட் நான் ஏசியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணிக்கல. பட் ஃபேன் மட்டும் ஏதோ ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ ஃபேன் ஓட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு கூலாக தான் இருந்தது என்விரான்மெண்ட்டு. ஸோ தூக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருந்தது. ஸோ செகண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் 8:45 அந்த டைமுக்கு வந்து நான் இந்த ரூமுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ போன உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 நாள் ட்ரெயினில் வேறு தூக்கம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா போன உடனே பார்த்தீங்கன்னா படுத்து நான் தூங்கிட்டேன். ஸோ கரெக்டாக கண் அசர நேரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நான் போய் இறங்கினதுனால வெளியில் வந்து இந்த சாமி வந்து ஊர்வலம் ஏதோ வந்திருக்கும் போல். அது நான் கண் வந்து திறந்து நான் அங்கே போய் சாமியை பார்க்கணும்னு தோணுச்சு. பட் ஆனால் தூக்கம் எதுக்கு கலைஞ்சிடுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து போகலை. ஸோ போய் பார்த்துருந்தேன்னா கூட அந்த உற்சவமூர்த்தியை வந்து என்னால் பார்த்துருக்க முடியும். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சாமி ஊர்வலம் வருது போல். ஸோ நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரூமில் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே தான் நமக்கு அந்த கோயில் வந்து இருக்குது. ரொம்ப நியர்பை தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கோயில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 hours வந்து நான் தூங்கியிருப்பேன். ஸோ காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 4:30க்கு வந்து முழிப்பு வந்துடுச்சு. நான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து போகலான்னு நினச்சிருந்தேன். கோயில் வந்து பார்த்திங்கன்னா 6:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதனால் அதுக்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் டைம் நல்லாவே இருந்தது. அதனால் நான் கீழே இறங்கி போயிட்டு அங்கே ஆப்போசிட்டில் பால்கோவா கடை, இந்த பால் கடைலாம் கூட இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக பால் போட்டு தர சொல்லி நான் பால் வந்து வாங்கி குடிச்சிருந்தேன் ஒரு 12 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் அதே கடையில் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலும் வாங்கியிருந்தேன். வாட்டர் பாட்டில் வந்து 20 rupeesக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த கடைங்க எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பால்கோவா இருக்குதுங்க. ஸோ நார்மல் பால்கோவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் யூஸ் பண்ணி செய்கிற அந்த பால்கோவாக்கு வந்து பால் அல்வான்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே நான் வந்து பால்கோவா வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த பால்கோவா அந்த 140 கிராம் மட்டுமே சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லாவே தூக்கம் வந்து வந்துடுச்சு. அன்றைக்கி நைட்டு டின்னரே அந்த பால்கோவா தான். அது பத்தாதுன்னு மறுநாள் அந்த 3ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைங்கள்லாம் இருந்தது இல்லையா, அந்த ரூமுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா கடைங்க நிறைய இருந்தது. அந்த கடையில் கூட பார்த்திங்கன்னா அந்த பால் அல்வா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. அது நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து செய்கிறதுனால அந்த டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வந்து 80 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாவே அங்கே சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா பால்கோவா பிரியர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்காதவங்க கூட வாங்கி சாப்பிட்ணும் தான் தோணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே தான் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நமக்கு வந்து ரூம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா இதில் அவங்க நம்பர் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கம்ஃபர்ட்டாக தாங்க இருந்தது. ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நான் அங்கே போனப்போ நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எங்கே கிடைக்கும், ஒரு டீசெண்டான ரூம் வந்து எங்கே கிடைக்கும் கேட்டதுக்கு அவங்க கை காட்டி விட்டது இவங்களோட இந்த இடம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக வந்து இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் அங்கே போனீங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இவங்களோட இந்த ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸரின்னு சொல்ல முடியாது, ரொம்ப வந்து மட்டன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இந்த ரூம் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். முக்கியமாக ஃபேமிலி எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து போனால் நம்ம கண்டிப்பாக ஸ்டே பண்ண முடியும். முக்கியமாக கோயில் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க. முக்கியமாக ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து இருந்தது. அதனால் எல்லா விதத்துலையுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு, தங்குறதுக்கு, கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு, இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பால்கோவா கடைங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா கூட விற்கிறாங்க. நான் கடைசியாக வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், அதை நான் மறந்துட்டேன், எப்படி மறந்தேன்னு தெரியல. ஸோ திருநெல்வேலி அங்கேருந்து பக்கம்தான்றதுனால அந்த திருநெல்வேலி ஃபேமஸ் அந்த இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அல்வாவும் பார்த்தீங்கன்னா பேக்கெட் போட்டு விற்க தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த பால்கோவா, இந்த பால் அல்வா, இந்த திருநெல்வேலி அல்வா இது எல்லாமே வாங்கி வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக வீட்லேயும் வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் பசங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக அங்கே போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக கூட ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்வீட் வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு வந்து இரும்பல் வரல, நமக்கு வந்து ஃபீவர் வரல, கோல்டு காஃபெல்லாம் எதுவுமே வரல. ஸோ இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது எல்லாமே குவாலிட்டி வைஸாக நமக்கு வந்து செஞ்சு தராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இவங்களோட அந்த ரூம்க்கு ஜஸ்ட் வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுத்தால் நமக்கு அந்த சாமி அந்த கோயிலோட அந்த கோபுரம் வந்து தெரியுது. அது வழியாக நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து நம்ம போக முடியுது.